கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்படுகிற அறியாமையை நினைத்து சில நேரத்திலே நான் சிரித்திருக்கிறேன். இதை என்னவென்று சொல்ல என்று யோசித்திருக்கிறேன். அதாவது, சில வருடங்களுக்கு முன்பு பார்த்தீர்கள் என்று சொன்னால், நடிகர் ரஜினிகாந்துக்கு ஒரு பைபிள் ஒருத்தர் கொடுத்த உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம். வாங்கின ரஜினிகாந்துக்கு சந்தோஷமோ இல்லையோ தெரியாது. அவர்கிட்ட போய் பைபிள் கொடுத்தார்ல, அந்த ஊழியக்காரருக்கு சந்தோஷம், நான் ரஜினிகாந்துக்கு பைபிள் கொடுத்துட்டேன். அதே போல் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு நபர் சொன்னார், நம்முடைய பாரத பிரதம மந்திரிக்கு பர்சனல் செக்ரட்டரியாக ஒருத்தர் இருந்தாரா, அவரு கிறிஸ்தவரா. அவர் சொன்னார், நான் ஐயாட்ட ஒரு பைபிள் கொடுத்துட்டேன். அதாவது இந்த கிறிஸ்தவர்களை நினச்சா என்ன வேடிக்கைன்னா, ஒரு பிரபலமான ஒரு மனிதனுக்கு பைபிள் கொடுத்தாச்சுன்னா அது ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறத பார்த்து நான் சிரித்து கொள்ளுவேன். நல்ல கவனிங்க. அதே போல் சில ஊழியர்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஊழியர்களும் சொல்லுவாங்க, நடிகர் ரஜினிகாந்த் மனம் திரும்பிட்டா அவரை பார்த்து ஒரு பெரும் கூட்டமே மனம் திரும்பிடலாம். அது எப்படி மனம் திரும்புவாங்க? தாயும் பிள்ளையானாலும் வாயும் வயிறும் வேறேன்னு சொல்லுவாங்க. நான் பாலசுப்ரமணியனாக இருந்து மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது என் தாய் மாமா, எங்கள் அத்தை, என் மைத்துனர்கள், உறவினர்கள் பலர் என்னை பரியாசம் பண்ணினார்கள். பைத்தியக்காரன், பெத்த அப்பனை விட்டுட்டு பெறாத அப்பனிடத்தில் போய்விட்டான் என்று சொல்லி பரியாசம் பண்ணினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்றைக்கு இந்த உலகத்தில் பல கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்காங்க. பிரபலமானவர்களுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அமைச்சர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, கலெக்டர்களுக்கு, எம்எல்ஏக்களுக்கு, மந்திரிகளுக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டா ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்துடுவாங்க. கிடையவே கிடையாதுங்க, கிடையாது. வேதம் சொல்லுகிறத நல்லா கவனித்து பார்க்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. வேதம் சொல்லுகிறத நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிறார், அவர் தான் உலகத்தையே உண்டாக்கினவர். ஆனால் அந்த உலகம் அவரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாமல் ஒருவனும் என்னிடத்தில் வரமாட்டான். அப்படி பிரபலமானவங்களாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா ஈஸியாக உலகத்தை கிறிஸ்துவுக்குள்ள நடத்திடலாம். அப்படின்னா பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் சவுலாக இருந்த பொழுது ஆசாரியர்களுக்கு வேண்டியவனாக இருந்தான், யூத அதிகாரிகளுக்கு வேண்டியவனாக இருந்தான், அவர்களுடைய காரியங்களை செய்கிற முக்கியமான படைத்தளபதி போல இருந்தான். இப்பொழுது அந்த சவுல் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலன் பவுலாக மாறின பொழுது, அப்போ அவரை நேசித்த பலர் மனம் திரும்பி இருக்கணும்ல. மனம் திரும்பினார்களா? இல்லை. அப்போ கவனிங்க, தேவன் ஒரு மனிதனை சந்தித்தால் ஒழிய இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை புரிந்து கொள்ளணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு நிறையா ஊழியர்களே, பிரபலமானவர்களே, பிரதம மந்திரிக்கு ஜெபம் பண்ணு, உள்துறை அமைச்சருக்கு ஜெபம் பண்ணு, முதலமைச்சருக்கு ஜெபம் பண்ணு. நீங்கள் எத்தனை வருஷம் தலைகீழ நின்று தண்ணி கட்டி ஜெபிச்சாலும் அவங்க மனம் திரும்ப போகிறதில்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் உலகத்தார், அவர்களுக்கு இயேசு வேண்டாம். அவங்களுக்கு இயேசுவை பற்றி நல்லா தெரியும். இயேசு அன்புள்ளவர், பாவங்களை மன்னிக்கிறவர், அவர் தண்டிக்க மாட்டார், ஒருவேளை அவர் கிறிஸ்தவர்களின் கடவுள் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டா அன்பாக தான் வாழணும், சாந்த குணமாக வாழணும், சமாதானமாக வாழணும், பரிசுத்தமாக வாழணுங்கிறது இன்றைக்கு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். தெரியாமல் இல்லை. அவங்களுக்கு வைராக்கியம், நம்ம சாமி தான் பெரியவர், நம்முடைய கடவுள் தான் கடவுள், மற்றவர்கள் கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லுகிறவங்க. கிறிஸ்தவனாக மாறிட்டா ஜாதி வித்தியாசம் கிடையாது, சமத்துவம் வந்துடும், அதனாலேயே கிறிஸ்தவனை மாற மாட்டேன்னு சொல்லிட்டு புறஜாதிகளாக இருக்கிறாங்க. ஏன்? ஜாதி பெருமை பேசுறதுக்காக. யோசித்து பாருங்க. இது தெரியாமல் நம்முடைய கிறிஸ்தவர்கள் கிடந்து பைத்தியக்காரத்தனமா, ஆண்டவரே பிரதம மந்திரியை சந்தியும், அவரை சந்தியும்னு. ஒருத்தரும் சந்திக்கப்பட மாட்டார். ஒழுங்காக உட்கார்ந்து எதுக்கு ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஒருவேளை சமாதானத்துக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லலை. நம்முடைய இந்திய தேசத்தின் சமாதானத்துக்கு ஜெபிக்கலாம், உலகத்தின் சமாதானத்துக்கு ஜெபிக்கலாம். தேவனை அறியாத ஜனங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறது தான் மிக முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார்னா, உலகத்தில் இருக்கிற பிரபலமான தலைவர்களை ரட்சிக்க வரல, பாவிகளை ரட்சிக்க வந்தார்.
இந்த சத்தியம் தெரிந்தும் சில பிரபலமானவர்கள் தங்களை மேன்மையாய் காண்பித்துக் கொள்வதற்காக உலகத்தில் இருக்கிற பிரபலமானவர்களுக்கு போய் ஜெபிக்காங்க. இதில் பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இஸ்ரவேல் தேசத்தில் போய் உட்காந்து இஸ்ரவேலின் ரட்சிப்புக்காக ஜெபிக்காங்களாம். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஆண்டவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். நீ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போய் உட்கார்ந்து ஜெபிச்சாதான் இஸ்ரவேல் மனம் திரும்புவா? இஸ்ரவேல் பாதுகாக்கப்படுமா? இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவானா? அதே போலதான் இன்னைக்கு நிறைய பேர் புனித ஸ்தலங்களுக்குள்ளெல்லாம் போய் ஜெபிச்சாங்க. நான் நினைக்கிறேன் வஞ்சிக்கப்பட்ட சில தேவ ஊழியர்கள் தான் இப்படிலாம் ஆலோசனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் விக்கிரக கோவில் இருக்கோ கோயிலுக்குள்ள போய் உட்காந்து ஜெபம் பண்றது பைத்தியமா தோணலையா? பைபிள்ல அப்படி இருக்கா? யோசித்து பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அப்படியே அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ? ஆண்டவருடைய கரம் குறுகல. ஆனா பின்வாங்கி போன கர்த்தருடைய வல்லமை அறியாத சில ஊழியர்கள் செய்கிற தவறு, அதுவும் பிரபலமான ஊழியர்கள் செய்கிற தவறு, இன்னைக்கு பெருங்கூட்ட கிறிஸ்தவர்கள் அதைத்தான் ஃபாலோ பண்ணி போறதை பார்க்குறோம். யோசித்து பாருங்க. ஒரு மதுரை ஜஸ்டின் வந்தான். இன்னைக்கு நிறைய கோமாளிகள் அப்படி எழும்புறாங்க. முக்கா பேண்ட்டு போட்டுட்டு சட்டையை கிழிச்சு போட்டுட்டு என்னெல்லாமோ சாராய பாட்டில் வச்சுட்டுலாம் பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் வந்துட்டாங்க. வேதனையாக இருக்குங்க. கருத்தாய் ஜெபிப்போம், கர்த்தரை பின்பற்றுவோம், அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான நல்ல காலை பொழுதிலும் இது கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். உம்முடைய ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய வழிகளை அறியாதவர்களை நடக்கிறதை பார்த்து வேதனைப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகாதபடிக்கு வழி விலகி போனவர்களையும் வஞ்சிக்கப்பட்டவர்களையும் திருப்பி கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். காணாமல் போன ஆட்டை தேடி வந்த நல்ல மேய்ப்பனே, உம்முடைய முகத்தை இந்த உலகத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருப்பீராக. சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலே நடக்கிற பாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.